இந்த ஒயிட் மட்டன் புலாவ் இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா. குக்கர் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஒரு ஸ்டார் பூ, 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கூடவே 2 பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். பீஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இதை வாங்கிக்கோங்க. இது கூடவே மட்டனும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்கம்மா. மட்டன் வதங்கும் போதே கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். மட்டன் நல்லா வெந்துடும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மட்டன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்குங்க. அதே போல் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டால் போதும். மட்டன் நல்லா வெந்துடும். இப்போ மட்டன் புலாவ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. பாத்திரம் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். மட்டன் 7 விசில் விட்டுருக்கோம். பார்க்கலாம். பாருங்கம்மா, மட்டன் நல்லா பூ போல் வெந்திருக்கு. பார்க்கும் போதே தெரியுது பாருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி, கல்பாசி, கல்பாசி இல்லைன்னா விட்டுருங்க, 3 ஏலக்காய், மிளகு கொஞ்சம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை சேர்த்துடலாம். முந்திரி கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டும். அதே போல் மிளகு நல்லா வெடிக்கணும். முந்திரி இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம இந்த ரைஸ்க்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இந்த மட்டன் புலாவ் வெறும் பச்சை மிளகாய் தான் காரம். அதனால் 6 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீறி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு எப்படி காரம் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துடலாம். புதினா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து ஒரு வதக்கினா போதும். அவ்வளோதான். நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மட்டன் வேக வச்சுருக்கோம், இதை சேர்த்துடலாம். இந்த கப்பில் தான் நம்ம மட்டன் வேக வைக்க தண்ணி எடுத்தோம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். 1 கப்பு ரைஸுனா 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் இந்த கப்பால் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப்பு தண்ணி மட்டன் வேக வைக்கும் போதே சேர்த்துட்டோம். இப்போ தேங்காய் பால் 3.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், இதை சேர்த்துடலாம். தேங்காய் பால் ரொம்ப திக்காக எடுக்க வேணாம், மீடியமான அளவில் எடுத்தால் போதும். பாருங்கள், 3.5 கப் அளவுக்கு தேங்காய் பால், மொத்தம் 4.5 கப்பு தண்ணி. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. அதே போல் மட்டன் புலாவ் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும், ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷத்தில் கொதி வந்துடும். ஒரு 7 நிமிஷம் விட்டுருக்குமா, பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஓரளவு கொதிச்சாலே போதும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 3/4 கிலோ மட்டன்னா 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். ரொம்ப பழைய அரிசியாக இருந்தால் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. கொஞ்சம் புது அரிசினா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ரைஸ் சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க. லைட்டாக கலந்து விடணும் ரைஸ் சேர்த்துட்டாலே, ஏன்னா டக்குன்னு உடையும். இது மேலவே பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு மீடியமான தீயில வச்சு இந்த தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரலாம் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம். ஒரு மீடியமான தீயில ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. ஒரு மீடியமான தீயில ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கோம். தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கு பாருங்கள். ஈரப்பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டைமில் லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு ரைஸ் உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இதை போல் ஒரு பட்டை கரண்டியாக எடுத்துக்கோங்க. கரண்டிலாம் குழி கரண்டியாக எடுக்காதீங்க.
உங்ககிட்ட இதை போல் ஒரு பழைய தோசை தவா இருந்ததுன்னா மேலே எடுத்து வச்சு மீடியமான தீயில் ஒரு 5 நிமிஷம், அதே போல் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஒரு 7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்பு தீயை கம்மி பண்ணி ஒரு 12 நிமிஷம் நம்ம தம் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், தம் பண்ணும் போதே லைட்டாக கரண்டியோட அடிபாகத்தை வச்சு கிளறி விடணும். அப்போ தான் வந்து ரைஸ்லாம் உடையாமல் இருக்கும் நல்லா. பாருங்கள், இப்போ அடியிலேருந்தே எடுக்கிறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான மட்டன் புலாவ் ரெடி.